ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் கீர்த்திகா தான் பேசிட்டு இருக்கேன். பிஃபோர் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் ரொம்ப கம்மி டைமில் என்னால் முடிஞ்ச டைமில் சுருக்கி உங்களுக்காக நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அப்படி என்னோட சேனல் நீங்கள் பார்த்து நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த நியூஸை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம போட்டுருந்தோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது அதோட ஒரு பாகமாக இருக்கும். ஆமாங்க, கொல்கத்தாவோட பெண் மருத்துவர் கற்பழிப்பு மற்றும் கொலை வழக்கை பற்றி தான் இந்த வீடியோ நமக்கு சொல்ல போகுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த கொலை வழக்கு ரொம்பவே கொல்கத்தால பரபரப்பாக ஒரு பேசும் பொருளாக ஒரு கொடூரத்தின் செயலாக இருந்துச்சு. ஏன்னா பெண்கள் என்னதான் எவ்வளோதான் நம்ம பெண்களோட சுதந்திரம் பற்றி பேசினாலும் நாங்கள் தான் உங்களுக்கு ஈக்குவாலிட்டி கொடுத்துட்டோமே, நாங்கள் தான் உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டோமே அப்படின்னு ஏதாவது சொன்னாலும் உண்மையிலே இஸ் உமன் காட் அ ஃபுல் ஃப்ரீடம் கிடைச்சிருச்சா? அது உங்களால் சொல்ல முடியுமா? இது பார்த்துக்கிட்டு இருக்க ஆண்கள் கண்டிப்பாக பெண்ணுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சுங்க, நான் வேலைக்கு அனுப்புகிறேங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? கிடையவே கிடையாது. கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் ஒரு நாளைக்கு அவங்க வெளியே போயிட்டு திரும்ப வரத்துக்குள்ள எவ்வளோ விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டு அந்த வேலைக்கோ அந்த ஸ்கூலுக்கோ அந்த காலேஜ்க்கோ போயிட்டு வராங்க அப்படின்றது. அது எல்லாமே அவங்க வீட்டில் சொல்லலாமே அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் சொன்னால் அவங்க பண்ணுற ஒரே விஷயம் என்னவா இருக்கும் தெரியுமா? நீ ஏன் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போன, நீ ஏன் இத்தனை மணிக்கு போன, நீ ஏன் இத்தனை மணிக்கு வர, நீ ஏன் அவனை பார்த்த, நீ பார்த்ததுனால தானே அவனை பற்றி அப்படி செஞ்சான் இல்லை அவன் சொன்னான் அப்படின்றத நம்ம சொல்லணுமே தவிர இதுக்கான சொல்யூஷனை நாம் அந்த பொண்ணுக்கு தேடி கொடுக்கறதே இல்லை. சொசைட்டி இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுது அப்படின்னா என்ன தெரியுமா? பேசாம வீட்லேயே இரு. திஸ் வாட் த சொல்யூஷன் ஆல் த பேரண்ட்ஸ் சொல்கிற ஒரே ஒரு விஷயம். பட் திஸ் இஸ் நாட் த சொல்யூஷன் அண்ட் திஸ் இஸ் நாட் கேம் டு அன் எண்ட். எப்போ அது எண்ட் வரும், எப்போ அது நிறுத்துவோம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நிறுத்த முடியும், ஒரு முயற்சி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே பண்ணோம்னா ஓரளவுக்கு நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷன் ஃபியூச்சரில் இருக்க பெண்களுக்கு இந்த சொசைட்டியை ஒரு பெட்டரான சொசைட்டியாக கொண்டு போக முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே வேர்டு தான், ஸ்டாப் எஜுகேட்டிங் யுவர் டாட்டர், ஸ்டார்ட் எஜுகேட்டட் சன். உங்கள் வீட்லேயே ஒரு பொண்ணு பையன் இருக்கும் போது பொண்ணுக்கு அத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன் அத்தனை விஷயங்களை கற்றுக் கொடுக்குற நீங்கள் பொண்ணை இப்படி தான் பார்க்கணும், இப்படி தான் ரெஸ்பெக்ட் பண்ணணும், பப்ளிக் பிளேஸில் பொண்ணை இப்படி தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஏன் சொல்லித்தர மாட்டீங்க? வாட் இஸ் த ரீசன்? ஏன் அந்த விஷயத்த சொல்லித்தர மாட்டீங்க? உடனே கமெண்ட் செக்ஷன் எல்லாரும் குவிவாங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் மென்னை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க இது அதுன்னு சொல்லிட்டு. மென்னை ரெஸ்பெக்ட் பண்ணாதவங்க எனக்கு தெரிஞ்சு இருக்க சான்ஸே கிடையாது. நீங்கள் என்ன விதமான ரெஸ்பெக்ட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியல. மேபி நீங்கள் அந்த ரெஸ்பெக்டை உங்கள் வீட்டில் எதிர்பார்க்குறீங்கன்னா டேரெக்டாக கன்வே டு ஹவுஸ், உங்கள் ஹவுஸில் நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நான் நிறைய பேர் கதறி பார்த்துருக்கேன், இந்த மாதிரி உங்கள் சன்னுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது உங்கள் சன்னுக்கு எப்போவாச்சும் ஒரு பொண்ணை பப்ளிக் பிளேஸில் இப்படி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்களான்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. இனி இந்த வீடியோ பார்க்குற ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு என்னோட ரெக்வஸ்ட்டாக நான் கேட்கக்கூடிய ஒரே விஷயம், உங்கள் பெண்களுக்கு நீங்கள் பெக்கிற பெண்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. பட் உங்கள் ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இதை நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக என் முன்னாடி வைக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு பிக்கஸ்ட் எக்ஸாம்பிளான ஒரு கேஸ் இந்த டாக்டரோட கேஸாக தான் இருக்கும். எதுக்கு இந்த கேஸை பற்றி இவ்வளோ தீவிரமாக பேசுகிறாங்க அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ ஆர்ஜே கார் மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவர் கற்பழிச்சு கொலை செய்யப்பட்டார். ஸோ இந்த கொலைக்கு அங்கே இருக்க மருத்துவர் எல்லாமே ஒரு தீர்வு கிடைக்கணும், ஒரு உண்மை நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக போராட்டங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. பல மாதங்கள்லாம் அந்த போராட்டம் போயிட்டு இருந்தது. ஆஃப்டர் 42 days அங்கே இருக்க மருத்துவர்கள் எல்லாமே நாங்கள் இந்த போராட்டத்தை வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி வாட் ஹேப்பன்ஸ் இன் ஆர்ஜே கார் மருத்துவமனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே கார் அப்படின்ற மருத்துவமனை கொல்கத்தாவில் இருக்கு. அந்த மருத்துவமனையில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி அதிகாலை பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்க பயிற்சி மருத்துவர் கற்பழிக்கப்பட்டு கொடூரமான முறையில் கற்பழிக்கப்பட்டு அந்த பொண்ணை கொன்றிருக்காங்க. இது யார் என்ன பரபரப்பாக விசாரிக்கும் போது சிசிடிவி ஃபுட்டேஜ்னாலையும் அங்கே இருந்த அந்த பொண்ணோட ப்ளூடூத் அந்த பொன் ஃபோனில் ஒரு ப்ளூடூத் கனெக்ஷன் மூலயமாவும் சஞ்சய் ராய் அப்படின்ற ஒரு போலீஸ், ஃப்ரெண்ட்லி போலீஸ்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி அவன் தான் ரேப் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணை கொடூரமாக அடித்து
கொன்று பிறகு கற்பழிக்கப்பட்டிருக்கிறாள். ஸோ அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பல விசாரணைகளுக்கு அப்புறம் இந்த வழக்கு சிபிஐக்கு போச்சு. சிபிஐ இந்த வழக்கை எடுத்தாங்க. அப்போ அந்த கல்லூரியோட முதல்வரான சந்தீப் கோஷை கைது பண்றாங்க. இப்போ இந்த 2 பேருமே சிறையில இருக்காங்க. விசாரணைகள் போய்கிட்டு தான் இருக்கு. ஒரு பக்கம் போராட்டமும் போயிட்டு தான் இருக்கு. முதல்வா அந்த வெஸ்ட் பெங்காலோட முதல்வரான மம்தா பானர்ஜி என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க கிட்ட இந்த போராட்டத்தை கைவிடும் பண்ணி சொல்றாங்க. பட் அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கிற வரையும், மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிற வரைக்குமே நாங்க இந்த போராட்டத்தை கைவிட போவதில்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமும் ஒரு 3 முறை அவங்க வந்து டாக்டர்கள் கிட்ட பேச முயற்சி பண்ணாலும் அது தோல்வியில முடிஞ்சிருக்கு. தொடர்ந்து அந்த முயற்சிகள் நடைபெற்று தான் இருந்துச்சு. லாஸ்ட் சாட்டர்டே இவங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடப்பட்டிருக்கு. அண்ட் இந்த 16th பேச்சுவார்த்தைக்கு அங்க இருக்க மருத்துவர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? அங்க இருக்க ஒரு சில மருத்துவர்கள் மம்தா பானர்ஜி அவர்களோட வீட்டுல பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக போயிருக்காங்க. நைட்டு 9 PM வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தை நடக்கப்பட்டிருக்கு. அண்ட் அங்க 5 விதமான கோரிக்கைகளும் வச்சிருக்காங்க. அந்த 3 கோரிக்கைகளை மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து ஏற்றிருக்காங்க. அதன்படி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயமா அங்க இருக்க ஒரு காவல் ஆணையரை வந்து இடமாற்றம் செஞ்சிருக்காங்க. அதாவது முன்னாடி டிரான்ஸ்ஃபர் பண்ணி இங்க கொண்டு வந்தாங்க தெரியுமா, வினீத் கோயல். ஸோ அவரை என்ன பண்றாங்க அப்படின்னா பணிமாற்றம் செய்யறாங்க. அதுக்கப்புறமா இதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 பேரை வேலையில இருந்து அதிரடியா தூக்குறாங்க. அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவதா மருத்துவ பணியோட இயக்குனரான தீபசித் அல்தார் அப்படின்றவரையும், மருத்துவ கல்வி இயக்குனரான கௌஸ்தவ் நாயக் அண்ட் கொல்கத்தாவோட வடக்கு மண்டல துணை காவல் ஆணையர் அபிஷேக் குப்தா, இவங்க 3 பேருமே வந்து வேலையில இருந்து அதிரடியா தூக்கப்பட்டாங்க. இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருந்தாலையும் ஏற்றுக்கொண்டதுனாலையும் டாக்டர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாங்க இந்த வழக்குகளை இந்த போராட்டங்களை நாங்க வாபஸ் செய்யறோம் அப்படின்னும், நாங்க சனிக்கிழமையான இன்று பணிகளுக்கு திரும்புறோம் அப்படின்றையும் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எமர்ஜென்சி கேசஸ் மட்டும் தான் அட்டென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செப்டம்பர் 20th, அதாவது நேற்று அங்க ஒரு பேரணி நடத்தப்பட்டிருக்கு. எங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்வேதா பவன் டு சிபிஐயோட மெயின் ஆஃபீஸ் அது வரைக்குமே வந்து ஒரு பேரணியும் நடந்திருக்கு. ஸோ என்னதான் இவங்க வந்து எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நாங்கள் அட்டென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் ஸ்டில் டவுன் அந்த போராட்டம் ஒரு மீடியம் இதுல வந்து நடந்துட்டு தான் இருக்கு. இந்த கேஸுக்கு தீர்வு கிடைக்குமா? குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவாங்களா? பல பேர் மறைஞ்சிருக்காங்களா? அப்படின்ற மர்மங்கள் வந்து இந்த கேஸ்ல தொடர்ந்துட்டே தான் இருக்கு. இப்போதைக்கு 42 நாள் செய்யப்பட்ட இந்த போராட்டத்தை டாக்டர்கள் கைவிட்டிருக்காங்க. பொண்ணுக்கு தீர்ப்பு கிடைக்குமா அப்படின்றத வந்து நம்ம பார்த்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க கீர்த்திகா. நன்றி, வணக்கம்.